அதில் ஜிபிஎஸ் இருக்குது, அதில் சொல்கிறது தஜ்ஜாலு, உங்களுடைய உடல்நலன் சார்ந்த அந்த விஷயங்கள் வந்து இதில் பதிவு செய்யப்படுங்கிறான். சரி நம்பிட்டோம் போ, இப்போ என்ன போய் இங்கே அது மட்டுமா நடக்க போகுது, நிறைய காரியங்களை சுற்றி இவங்க நடத்த போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை வரப்போகுது. இப்போ இவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறது நல்லா புரியுதா இல்லையா? மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை வரப்போகுது. அந்த அடக்குமுறைக்கு எதிராக சூடு சொரணை எல்லாம் கூட எந்திரிச்சு நிற்க போகிறான். அப்போ மிகப்பெரிய ஒரு சக்தியாக திரண்டுட்டாங்க அப்படின்னா ஆபத்து ஏற்படும். அது திரள முடியாத அளவுக்கு இப்போவே அதுக்குண்டான ஸ்டேஜ் செட் பண்ணுறான். அதுக்குண்டான ஸ்டேஜ் தான் இது செட் பண்ணிட்டு இருக்கிறான். அது குறிப்புலராக சில இதெல்லாம் கொடுத்து அதான் சொல்கிறேன், ஓப்பனாக எல்லாமே பேச முடியாது, புரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வருஷமாக ஒவ்வொரு விஷயங்களாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி எண்ட் ரிசல்ட்டாக கொண்டு வந்து என்ன கொடுக்குறான், ஒரு சொல்யூஷன் ஒன்று காமிச்சிருக்கான். அது சொல்யூஷன் கிடையாது, அதில் இருந்தால் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, இதெல்லாம் தப்பிக்கிறது நீ மறுபடியும் நீ இங்கேருந்துலாம் தப்பிக்க முடியாது. அவங்க கேட்குறாங்க, இதுலேருந்து சிப்பு வைக்காமல் நாங்கள் எப்படி தப்பிக்கிறது, நாங்கள் எப்படி ஊசிப்போம், அதெல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கெல்லாம் எந்தெந்த வாய்ப்பு வசதிகள் எப்படி இப்படி கொடுத்துருக்கோ அந்தந்த இடத்துல அப்படி தான் வாழ்ந்தாகணும். மறுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேணால் சொல்யூஷன் இருக்குது. இன்றைக்கும் வந்து ஒரு துனியாவிலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க, இந்த துனியாவில் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க. அது எல்லாம் உங்களுக்கு காப்பாற்றினா ஆச்சு. அதில் ஒருத்தர்லாம் கைட் பண்ண முடியாது. அது நீங்களே அந்த கால சூழ்நிலையை வச்சு நீங்கள் தான் முடிவு பண்ணி, நீங்கள் தான் பிளான் பண்ணி, நீங்கள் தான் போகணும். ஆனால் மறுமையில் தப்பிக்கிறது எப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம் எங்கே கோட் அவுட்டுங்கிறத ரியலைஸ் பண்ணணும். அல்லாஹ்விடத்தில் நம்ம எந்த பாவத்தை செஞ்சுட்டு நின்றுட்டுருக்குறோங்கிறத ரியலைஸ் பண்ணணும். அந்த பாவத்துக்கு பரிகாரம் எப்படி செய்வது, முதல்ல அது தௌபாவுக்கு முதல்ல ரெடி ஆகுங்க. இப்போ இதுதான் எல்லாம் குரானில் இந்த அடுத்தடுத்த வசனங்கள் அதை கிளியர் பண்ணுவோம். இறுதி காலகட்டத்தில் எப்படி நீ எல்லா காலகட்டத்துக்கும் ஆனது தான் இது, ஆனால் இறுதி காலகட்டத்துக்கு ஸ்பெஷலாக வழிகாட்டக்கூடியது. அப்போது இந்த இடத்துல வந்து எதுவுமே நம்ம பண்ண முடியாது, அதுக்குண்டான செட்டப்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல மறுமையை பற்றி இவங்க என்ன நினச்சி வச்சுருக்காங்க, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓடும், அப்போ அவங்க புலம்புவாங்க, இது என்ன எங்களுடைய துர்பாக்கியமே, இது என்ன பதிவேடு, எங்களுடைய சின்ன செயல்களையும் விட்டு வைக்கல, பெரிய செயல்களையும் இது விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்கு. அந்த நாளில் எல்லாருமே அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க எல்லாம் சொல்கிறான், மேலும் அதிபதி எவருக்கும் சிறிதும் அநீதி இழைக்க மாட்டான். இப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டினான்னு வச்சிங்களா, நாமளே ஒத்துக்குவோம். இதை எப்படி முட்டுலாம் கொடுக்க முடியாது. வாயில் ஒரு ஆர்கியூமெண்ட் நம்மளை வச்சான்னு வச்சுங்க, அந்த ஆர்கியூமெண்ட் நம்மளால் வீழ்த்த முடியும். நம்ம செஞ்சது ஆர்கியூமெண்ட் சொல்லுங்க பார்ப்போம், அது ஏதோ ஒரு போட்டு நம்ம எப்படியாவது ஒன்று போட்டு சமாளிக்க முடியும். ஆனால் கண்ணு முன்னாடி ஃபுட்டேஜ் ஓடிருச்சுன்னு வைங்க, சமாளிக்கவே முடியாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அநீதி நான் இழைக்க